அட இந்தாங்க மாமா, ஸ்ருதி. குடிங்க. சாரி மாமா. இட்ஸ் ஓகே. இருந்தாலும் இதுவும் உன் செயின் தான்னு உன் அம்மா நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல, அதனால நீயே வச்சுக்கோ ஸ்ருதி. ஐயோ மாமா, அதெல்லாம் தப்பு, ரொம்ப தப்பு. எனக்கு அப்பா ஒரு விஷயம் நல்லா சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த வீட்டோட ஒவ்வொரு காசும் அத்தையோட உழைப்பு. அத்தை எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காங்க. அத்தை என்ன படிக்க வைக்கிறாங்க. அத்தை எங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. வருஷம் ஃபுல்லா அத்தை எங்களோட செலவு மொத்தத்தையும் பாத்துக்கிறாங்க. அதுவே பெரிய விஷயமாமா. அப்பா என்ன சம்பாதிக்கிறாரோ அதுக்குள்ளதான் வாழணும்னு அம்மாவும் கண்டிஷனா சொல்லிருக்காங்க. அதனால நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இது உங்க செயின், இது நீங்க தான் வச்சுக்கணும். வெரி குட். ஐ அம் வெரி இம்ப்ரெஸ்ட். இந்த மாதிரி இந்த காலத்துல எத்தனை பேர் நினைக்கிறாங்கன்னு சொல்லு. நம்ம கிட்டயே வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம கிட்டயே கமிஷனையும் திருடுவாங்க. நாம போட்ட உப்பு தின்னுட்டு நம்ம சொத்துக்கே ஆசைப்படுவாங்க. பட் உங்கள மாதிரி இந்த உலகத்துல உண்மையா, நேர்மையா, சின்சியரா இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. மாமா, அத்தை, அப்புறம் நீங்க எல்லாருமே இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம். இப்படிப்பட்ட உறவுகள் கிடைக்கிறதுக்கு அம்மா ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். சரி மாமா, போதும். நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போறேன். லேட் ஆயிடுச்சு. நான் வரேன் மாமா. பாய். என்னாச்சு மாமா? இந்த சுடிதார் உனக்கு சூப்பரா இருக்கு. இதோட எக்ஸாக்ட் பிரைஸ் எனக்கு தெரியும். அப்படியா? எங்க சொல்லுங்க பாப்போம். 1650 ரூபா. ஓ மை காட், எப்படி மாமா இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? தோ இப்படிதான். ஆமா, டேகைய கட் பண்ணல சொல்லு. இல்ல மாமா, உங்களை பார்க்க வர அவசரத்துலதான் இப்படி நடந்திருக்கு மாமா. அப்படியா? இப்படியே போனன்னு வச்சுக்கோங்க, உன் ஃப்ரெண்ட்ஸும் கலாய்ப்பாங்க. மாமா, அவங்க கலாய்க்கிறாங்களோ இல்லையோ, நீங்க செமையா கலாய்க்கிறீங்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? சுத்தி, ஏய் இரு, நானே கட் பண்ணி விடுறேன். தேங்க்ஸ் மாமா. நான் வரேன். பாய். சத்யா, எப்படியாவது என் புருஷனை காப்பாத்திடுமா. அழாத, அவர் ஆபரேஷனுக்கு சம்மதிச்சிட்டாருமா. தைரியமா இருங்க. சத்யா, அப்பாவை சமாதானப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி. உள்ள என்னமா நடந்தது? பாட்டி, எப்படியாவது எனக்கும் அவைக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அப்பாக்கு சத்யா வாக்குமூலம் கொடுத்திருக்கா. அதுக்கப்புறம் தான் அவரு சமாதானமாகி சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டாரு. சத்யா, உங்க அப்பா ஆபரேஷனுக்கு சம்மதிக்கணுங்கிறதுக்காக அப்படி சொன்னியா, இல்ல நிஜமாவே உன் சத்தியத்தை காப்பாத்த போறியா? ஏன் தாத்தா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அது இல்லம்மா, நீ துணையே இல்லாம அங்க தனியா அந்த ராட்சசியோட போராடிக்கிட்டு இருக்க, அதான். நான் என் முடிவுல உறுதியா இருக்கேன் தாத்தா. என் முயற்சி நிச்சயமா பலன் கொடுக்கும். அக்காவுக்கும் அபிக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். அதுக்கான எல்லா பாசிபிளான விஷயமும் அந்த செல்வநாயகி வீட்ல நடந்துட்டு இருக்கு. உன்னை நம்புறோம் சத்யா. நீ எங்களை கைவிட மாட்ட. இந்த குடும்ப மானத்தை தனி ஒருத்தியா நின்னு காப்பாத்திடுவ. நீங்க எல்லாத்துக்குமே தயாரா இருங்க. நான் எப்ப வேணாலும் நல்ல செய்தி சொல்லுவேன். சரிம்மா. அதே சமயம் என்ன கேட்காம
தேவி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த முட்டாள்தனமான முடிவும் யாரும் எடுக்காதீங்க. அது என் பிளானையே ஸ்பாயில் பண்ணிடும். இங்க என்ன நடந்தாலும் எனக்கு முதல்ல சொல்லிடுங்க. இப்ப அப்பாவுக்கு சர்ஜரி நடக்க போகுது. அது நல்லபடியா முடியணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கோங்க. நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு வந்துடுறேன். ஆ? சரியக்கா? சத்யா கண்ணு, சரிம்மா, நீ போய் அந்த வேலையை பாரு. வரேன் பாட்டி, வரேங்கா. ஜாக்கிரதம்மா. சத்யா மட்டும் வராம போயிருந்தா வரதா நிலைமை என்ன ஆயிருக்கும்? என் புள்ளைய காப்பாத்தி கொடுத்துட்டா என் பேத்தி, அவதான் குலசாமி. சத்யாவை பார்க்க முடியுமா? அவகிட்ட பேச முடியுமா? ஆ? ராத்திரி போனை திருப்பி கொடுத்துட்டு நாம அவகிட்ட மனசை திறந்து பேசுனதுக்கு இன்னைக்காவது ஏதாவது ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா? வீட்டுக்கு போலாமா இல்ல வெயிட் பண்ணலாமா? ஐயோ, பாத்துட்டாரு. அது அர்ஜுன் தானே? இங்க என்ன பண்றாரு? ஐயோ, நலன் சாரு. ஹே அர்ஜுன், நீங்க செல்வநாயக சன் தானே? ஹாய் அங்கிள். ஆமா அங்கிள். சத்யா உங்க போட்டோவை என்கிட்ட காமிச்சிருக்கா. உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. ஓ ஓ சத்யா உங்க வீட்டுக்கு வந்ததை பத்தி கூட என்கிட்ட நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாப்பா. ஓ, சொல்லிட்டாளா அங்கிள்? யங் பாய் சொல்லியிருக்கா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க அங்கிள். ஆமா, ஏன் கேட் வாசல்ல நிக்கிற? உள்ள வந்திருக்கலாமே. இல்ல பரவாயில்ல அங்கிள். நான் வந்து சத்யாவை தேடி. ஓ, சத்யாவை பார்க்க வந்தியா? ஆமா அங்கிள். நானா வந்து வீணா உன்கிட்ட மொக்க வாங்கிட்டேனா? ஐயோ இல்ல அங்கிள். வெரி நைஸ் டு மீட் யூ. குட் மார்னிங். குட் மார்னிங். அங்கிள் ப்ளீஸ். என்னாச்சு அர்ஜுன்? இல்ல உங்க குட் மார்னிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. யங் மேன், நீ ஜிம்முக்கெல்லாம் போய் பாடியை மெயின்டைன் பண்றல, அப்புறம் என்ன?